சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்க இருக்காரு. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல திரைப்பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இப்ப அந்த பதவியேற்பு விழாவில் சுமார் எத்தனை இருக்கைகள் விருந்தினர்களுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் என்னவா இருக்கு? ஆந்திர பிரதேசம் தற்போது நாயுடுவின் நாடாக மாறியிருக்கிறது. அந்த அளவிற்கு எழுச்சியோடு இங்கே 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் இன்னும் சிறிது நேரத்தில் கண்ணாவரம் விமான நிலையம் வர இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, மேடையில தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதே போல சிரஞ்சீவி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்காங்க. சிரஞ்சீவிக்கும் இந்த ஆட்சி அமைப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. காரணம், பவன் கல்யாணுடைய சகோதரர் தான் சிரஞ்சீவி. ஏற்கனவே சிரஞ்சீவி ஒரு கட்சியை வச்சிருந்தார், பிரஜா ராஜ்யம் என்ற கட்சி. அந்த கட்சியெல்லாம் அழைத்து விட்டார். அவருக்கு ஒரு பெரிய தோல்வி வந்தது. ஆனால் அவருடைய சகோதரர் பவன் கல்யாண் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இங்க வந்திருக்கிறார். 21 எம்எல்ஏக்களை அவர் பெற்றிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் அமைச்சரவையில் பங்கேற்கிறது. மேடையில் நீங்கள் பார்க்கலாம், சிரஞ்சீவியுடன் நடிகர் ரஜினிகாந்த் இருப்பது போன்ற காட்சிகள் இருக்கின்றன. அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று இரவே இங்கு வந்துவிட்டார். அதே மட்டுமல்லாமல் சிரஞ்சீவியுடைய மகன் ராம் சரண் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக பொறுப்பேற்கிறார். 2014ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 175 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர பிரதேசத்திற்கு முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு வந்தார். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார். மீண்டும் 175 எம்எல்ஏக்களில் 164, அதாவது ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றியை என்டிஏ அலையன்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது தேசிய தலைவர்கள் அனைவருமே ஒரு ஆந்திராவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக வந்திருப்பது முதல் முறை என்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மத்திய அரசிலே தெலுங்கு தேச கட்சி எம்பிக்களுடைய பங்கு முக்கியத்துவம் என்பதால் பிரதமரே பதவியேற்பு விழாவுக்கு வந்திருக்கிறார். உள்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும், அதேபோல தெலுங்கு தேசத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2 மத்திய அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பாரிவேந்தர் உள்ளிட்ட தலைவர்களும் தமிழகத்திலிருந்து, அதாவது தமிழகத்திற்கு அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க விழாவில் வந்திருக்கிறார்கள். ஆந்திரா இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றதற்கு சந்திரபாபு நாயுடுவுடைய திட்டங்கள் காரணம். சைபராபாத், அதாவது ஹைடெக் சிட்டியாக மாற்றியவர். சிஇஓ ஆஃப் ஆந்திரா, அதாவது ஒரு நிறுவனத்திற்கு தான் சிஇஓன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கே சிஇஓவாக இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த நிறைய பேனர்லாம் பார்க்கும்போது அவரை ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக பார்க்கிறார்கள். எனவே அவருடைய தலைமையில் இந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் எனவும், ஆந்திராவிற்கு ஒரு தலைநகரம் இல்லாமல் இருக்கிறது, அதை அமராவதியை கட்டமைப்பதில் அவருடைய பங்களிப்பு மிகவும் இருக்கும் எனவும், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடைய ஒத்துழைப்போடு அந்த நகரை கட்டமைப்பதற்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார் எனவும் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. பிரியா, நேரத்தில் ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க இருக்காரு. திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்காங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.